அதாவது காலங்காலமா வந்து தமிழகத்தின் உள்ளேயே அரசியல்ல வந்து மாற்றம் பெற்றிருந்திருக்கு. அதாவது வந்து இலங்கையில வந்து இன அழிப்பு நடந்தபோது, ஜூலை கலவரத்தில பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க ஒரு கொந்தளிப்பான நிலை. மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க. அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துனாங்க. அது 83, 84 காலகட்டங்கள். அதற்கு பின்பு வந்து இந்திய அமைதிப்படை 87ல போகும்போது, இந்திய அமைதிப்படைக்கு எதிராக ஆதரவு தெரிவித்து ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. ஏன்னா, இலங்கையில வந்து தமிழர்களுக்கு வந்து உணவு இல்லாம இருந்தாங்க. அப்ப இந்திய அரசு வந்து விமானங்கள் மூலமா உணவு பொட்டணத்த போட்டுச்சு. அப்ப அதை வரவேற்றார்கள். அதற்கு பின்பு இந்திய அமைதிப்படை போயி கண்டிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல வழிவகை செய்யும். தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் சிங்கள அரசிடம் இருந்து அப்படின்னு நெனச்சாங்க. நெனச்சது உண்மதான். அதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா போன இந்திய அமைதிப்படை அ சிங்கள அரசிற்கு ஆதரவாக மாறி, தமிழர்களையே கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தது. கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட தமிழர்களையே கொலை செய்தது. அப்ப இந்த அமைதிப்படைக்கு எதிராக அ இந்திய ஐபிகேஎஃப்க்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகத்தில அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து நடந்தது. அதற்கு பின்பு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அமைதிப்படை திரும்பி வந்துருச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கு பின்பு, தமிழக அரசியல் கட்சிகளின் நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக அ ம ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் இத வந்து உடைச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்துனாங்க. அ சீரணி அரங்கம். சீரணி அரங்கத்தில. அந்த பேரணியிலலாம் நாங்க கலந்துக்கிட்டோம். அது வந்து ஒரு ஆதரித்து, ஈழத்தமிழர்களை ஆதரித்து அந்த போராட்டம் நடந்தது. ராஜீவ்காந்தி கொலைய தனியா பார்க்கணுமே ஒழிய, ஈழப் பிரச்சனையோடு நீங்க பார்க்கக்கூடாதுன்ற அந்த கோரிக்கையோடு அந்த மாநாடு நடந்தது. அதற்கு பின்பு தொடர்ச்சியாக மற்ற அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு பின்னாடி. ஆனாலும் இந்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி, அதுக்கு பின்பு வந்து தொடர்ச்சியாக தமிழர்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி அப்படி மாறி மாறி வரும்போதெல்லாம், தமிழகத்தில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லாரும் நசுக்கப்பட்டார்கள்.